வணக்கம். டே 10 ஆஃப் ஏஐ இன்ஜினியரிங். நாம ஒரு சின்ன ரீகேப் பார்த்துரலாம். இதுவரைக்கும் சிம்பிளா ஒரு எல்எல்எம் எப்படி கால் பண்றது? எப்படி நம்மளோட ப்ராம்ப்ட்ட ரொம்ப ஆப்டிமைஸ்டா குடுத்து, அதுக்கான அவுட்புட் வாங்குறது? அதுக்கப்புறம் எப்படி ஒரு ப்ராம்ப்ட் செயினிங் பண்றது? அதாவது ஒரு ப்ராம்ப்ட் குடுத்து அவுட்புட் வர்றத வச்சு, இன்னொரு ப்ராம்ப்ட்க்கு இந்த அவுட்புட்ட இன்புட்டா பண்ணி, ஒரு வொர்க் ஃப்ளோ ப்ராசஸ பண்ணி, நம்ம அவுட்புட் வாங்குறது அப்படிங்கிறது வரைக்கும், இதுவரைக்கும் பார்த்திருக்கோம். டே 9 வரைக்கும். இப்போ ஸ்லோவா ஏஐ ஏஜென்ட்க்குள்ள என்டர் ஆக போறோம். இது ஏஐ ஏஜென்ட்டா அப்படின்னு சொன்னா, சார்ட் ஆஃப் ஒரு ஏஐ ஏஜென்ட்க்கான ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்ன்னு வச்சுக்கலாம். நாம இன்னைக்கு பார்க்க போறது என்ன அப்படின்னா, ரூட்டிங் ஏஜென்ட். ரூட்டிங் ஏஜென்ட் அப்படிங்கிறது நெறைய இடத்துல யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கிளாட் கோட் யூஸ் பண்றீங்க, இல்ல கர்சர் யூஸ் பண்றீங்க அப்படின்னா, நீங்க வந்து ஒரு டாக்குமெண்ட் எழுத சொல்றீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அது எந்த ஏஜென்ட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரூட்டிங் ஏஜென்ட் தான் வந்து செக் பண்ணும். என்ன ஆஸ்க் பண்றாரு? அந்த யூசரோட இன்டென்ட் என்ன? அவரு டாக்குமெண்ட் எழுத சொல்றாரா? இல்ல ஒரு பிளான் கிரியேட் பண்ண சொல்றாரா? இல்ல ஒரு பக் ஃபிக்ஸ் பண்ண சொல்றாரா? அதுக்கு ஏத்தாப்புல எந்த ஏஜென்ட்ட கால் பண்ணலாம், எந்த எல்எல்எம் கால் பண்ணலாங்கிற டிசிஷன் மேக்கிங்க வந்து பண்ணும். எனக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன் வந்து வேணும் அப்படின்னு கேக்குறீங்க அப்படின்னா, அந்த ரூட்டிங் ஏஜென்ட் வந்து ஓகே, என்கிட்ட ஒரு 3 சப் ப்ராம்ப்ட் ஆர் சப் ஏஜென்ட் இருக்கு. நீ ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன் தான் கேட்க, அது மார்க்கெட்டிங் ஏஜென்ட்டுக்கு ஆப்ட்டா இருக்கும். ஸோ நான் மார்க்கெட்டிங் ஏஜென்ட்ட கால் பண்றேன் அப்படின்னு கால் பண்ணும். இல்ல ரைட் அ பிளாக் போஸ்ட்ன்னு நீங்க கேட்குறீங்க அப்படின்னா, அது செக் பண்ணும். பிளாக் போஸ்ட்டுக்கு இந்த 3 ஏஜென்ட்ல டெவலப்பர், மார்க்கெட்டர், டெக்னிக்கல் ரைட்டர்ல யாரு கரெக்ட்டா இருப்பான்னா, டெக்னிக்கல் ரைட்டர் கரெக்ட்டா இருப்பாரு. அப்ப டெக்னிக்கல் ரைட்டர நான் கால் பண்றேன் அப்படின்னு அது ரூட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஏஜென்டிக் சிஸ்டத்தை உருவாக்குறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா யூஸ் பண்ற ஒரு டெக்னிக் தான் இந்த ரூட்டிங் ஏஜென்ட். எப்படி இந்த ரூட்டிங் ஏஜென்ட்டை எழுதுறாங்க அப்படிங்கிறத நான் என்னோட ஸ்கூல் கம்யூனிட்டியில ரொம்ப பிரீஃபான வீடியோவா வந்து பண்ணியிருக்கிறேன். என் ஸ்கூல் கம்யூனிட்டியை ஃபாலோ பண்ணிக்கவங்க.